2025 ரிலீஸ் ஆன இந்த மாதிரியான ஆக்ஷன் படத்தில் திரும்பவும் பாலாஜி நடிப்பாரான்னு தெரியல. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த படம் நல்ல தமிழ் டப்புலே இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அது என்ன படம் என்ன கதை அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சச்சின் கேத்தகர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலே ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தன்னோட குடும்பம் தான் பேத்தின்னு ரொம்ப சந்தோஷமான பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு சொந்தமான ஒரு டீ எஸ்டேட் ஒன்று இருக்கு. இதை வந்து ஒரு ரவுடி எம்எல்ஏவோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்து அதில் இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று நடத்திட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் பேத்தி மூலியமா சச்சின் கேத்தருக்கு தெரிய வர எல்லா விஷயத்திலும் நியாய தர்மம் பார்க்குற நல்ல மனுஷனா நம்ம சச்சின் கேத்தகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எம்எல்ஏ தம்பியை பற்றியும் அவன் செய்கிற அந்த இல்லீகல் பிஸ்னஸை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த டீ எஸ்டேட்டையே சீல் வச்சு மூட வச்சுடுவார். இதில் கடுப்பான அந்த ரவுடி எம்எல்ஏ, என் தம்பி மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையும் முக்கியமா அதுக்கு காரணமான அந்த குழந்தையும் கொல்றதுக்காக பிளான் பண்ணுவான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த குழந்தையும் அந்த ஃபேமிலியும் காப்பாற்றுறதுக்காக ஜெயில் கைதியா இருக்கிற நம்ம பாலையா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அந்த வீட்டுக்கு டிரைவரா வேஷம் போட்டு அந்த வீட்டுக்குள்ள வராரு. யார் இவரு, இந்த குழந்தைக்காக இவர் ஏன் போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படத்துல ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க, போய் பார்த்து தெரிஞ்சுங்க. உண்மையாக சொல்றேன், நான் எந்த ஒரு பாலையா படத்தையும் நான் ஃபுல்லா பார்த்தது கிடையாது. நான் ஃபுல்லா பார்த்த பாலையா படம்னா அது இந்த படம் மட்டும்தான். பாலையா படம்னாலே கொஞ்சம் ஓவர்டோஸாக இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா பாலையா ஃபேன்ஸுக்கும் சரி காமன் ஆடியன்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே டயலாக் இதெல்லாம் வச்சு சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் பார்த்த பிறகு ஜெய் பாலையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சூப்பராக எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை வழக்கமான கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், நம்ம பாலையாவோட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தமன் பண்ணியிருக்காப்புல சும்மா தாறுமாறாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த தி மியூசிக்லாம் வேறு ரகம், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரியான ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட பேர் டாக்கு மகாராஜ். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்புலேயே அவைலபிளாக இருக்குது. எப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் காசு கட்டி பார்க்க முடியாது அப்படின்னா விஜய் சூப்பர் டிவி சேனலில் கம்மிங் சூன்னு போட்டு இந்த ப்ரோமோ போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் 15 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கூட நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ட்ராமா படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்